நீங்க டெய்லி நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து சஃபர் பண்றீங்களா? உங்க லைஃப்ல ப்ராப்ளம் மட்டும்தான் நடக்குதா? ஒரு சின்ன தாட் சேஞ்ச் உங்க லைஃபை எப்படி மாத்தும்னு இந்த சின்ன ஸ்டோரி சொல்லும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைஃப்ல ஒரு பெரிய லெசன் இருக்கு. ஒரு சின்ன கிராமத்துல ரொம்ப வயசான ஒரு பாட்டி இருந்தாங்க. அவ முடியெல்லாம் வெள்ளையா இருக்கும். ஃபேஸ்ல ரொம்ப ரிங்கிள்ஸ் இருந்தாலும் அவ கண்ணில் ரொம்ப கைண்ட்னஸ் இருந்துச்சு. எல்லா கிராமமும் அவளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ எப்பவும் ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பா, லைஃப் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கூட. அவ ஒரு பெரிய பேனியன் ட்ரீ பக்கத்துல ஒரு சின்ன வீட்ல தனியா இருந்தாள். அவ ஹஸ்பண்ட் பல வருஷம் முன்னாடி மறந்துட்டார். பிள்ளைகளும் இல்ல. மரம் கீழே உட்கார்ந்து மக்களோட பேசி ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பா. அந்த கிராமத்துல மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. மழை வராது, பயிரெல்லாம் காஞ்சிடும். சில நேரம் உடம்பு சரியில்லாம வேலைக்கு போக முடியாம இருக்கும். எல்லா பேரும் ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க. ஒரு நாள் ராடான்னு ஒரு யங் அம்மா பாட்டிக்கிட்ட வந்தாள். அவ கண்ணில் கண்ணீர், ஃபேஸ் ஃபுல்லா வரி. பாட்டி, எனக்கு என்ன பண்ண தெரியல. என் ஹஸ்பண்ட் சிட்டிக்கு வேலை தேடி போயிருக்கார். ஆனா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஒரு பைசா கூட அனுப்பல. என் பிள்ளைகள் பசிக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாட்டி ரொம்ப சாஃப்டா ஸ்மைல் பண்ணாங்க. உட்காருமா, நீ என்ன நினைக்கிற? என்ன நடக்க போகுதுன்னு தோணுது? ராடா சொன்னா, எனக்கு பயமா இருக்கு. அவன் வேலை கிடைக்கலனா எங்களை மறந்துட்டானா? பாட்டி மெல்ல தலையாட்டினாங்க. மா, நமக்கு பேட் தாட்ஸ் வந்தா நமக்கு ரொம்ப கஷ்டமா தோணும். ஆனா நல்லா நினைச்சா மனசு கொஞ்சம் லைட்டா ஆகும். சில நேரம் நல்லதும் நடக்கும். ராடா கேட்டா, ஆனா பாட்டி, எல்லாம் தப்பா போகும்போது எப்படி பாசிட்டிவா நினைக்க முடியும்? பாட்டி சிரிச்சிட்டு சொன்னா, உனக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு தடவை ஒரு ரொம்ப புவர் மேன் இருந்தான். அவன்கிட்ட சாப்பாடு இல்ல, காசு இல்ல, ஃபேமிலியும் இல்ல. ரிவர் பக்கத்துல உட்காந்து அழுது இருந்தான். ஒரு ஓல்டு உமன் வந்து கேட்டாங்க, ஏன் அழுற? அவன் சொன்னா, என்கிட்ட ஒன்னும் இல்ல, நான் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? ஓல்டு உமன் ஸ்மைல் பண்ணாங்க. உனக்கு ரிவர் இருக்கு, மரங்கள் இருக்கு, சன் இருக்கு, சுத்திப்பாரு, எல்லா இடத்துல லைஃப் இருக்கு. நீ இல்லாத விஷயமா நினைச்சா எப்பவும் துக்கம்தான். இருக்கிற விஷயமா நினைச்சா அமைதி கிடைக்கும். அந்த மனுஷனுக்கு அந்த வார்த்தை ரொம்ப டச் ஆகிடுச்சு. அவன் சுத்தி பார்த்தான், நேச்சரை பார்த்தான், ஸ்லோவா அழுக நின்னுடுச்சு. அந்த நாள்ல இருந்து அவன் லைஃப் மாத்தமா ஆரம்பிச்சது. பாட்டி ராடாவை பார்த்து சொன்னா, பாத்தியாமா, அவன் லைஃப் மேஜிக்னால மாத்தல, அவன் திங்கிங்னால மாத்திடுச்சு. பாசிட்டிவா நினைச்சா நமக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரென்த் வரும். ராடா கேட்டா, என் திங்கிங் உண்மையாவே என் லைஃபை மாத்துமா? பாட்டி சொன்னா, டெய்லி காலையில எழுந்து இன்னைக்கு ஒரு நல்ல நாள்னு சொல்லு. உன் பிள்ளைகளுக்கு நீ ஸ்ட்ரெங்தா இருப்ப. உன் ஹஸ்பண்டுக்கு ஹோப்போட வெயிட் பண்ணுவ. ஆனா எப்பவும் பயமா நினைச்சா நீ வீக்கா ஃபீல் பண்ணுவ. ராடா தலையாட்டினாள். பாட்டி, நான் ட்ரை பண்றேன். ராடா டெய்லி சொல்ல ஆரம்பிச்சா, இன்னைக்கு ஒரு நல்ல நாள். அவ ஒர்க் பண்ணினா, பிள்ளைகளை பார்த்துக்கிட்டா, ஹஸ்பண்டுக்கு ப்ரே பண்ணினா. கொஞ்ச நாள்ல ஒரு லெட்டர் வந்தது. அவன் ஹஸ்பண்ட் சிட்டியில ஜாப் கிடைச்சு காசு அனுப்பினாரு. ராடா ரொம்ப சந்தோஷமா பாட்டிக்கிட்ட ஓடினா. பாட்டி ஸ்மைல் பண்ணாங்க. பாத்தியாமா, பாசிட்டிவா நினைச்சா நல்ல விஷயம் நம்ம லைஃப்குள்ள வரும். ப்ராப்ளம்ஸ் எப்பவும் இருக்கும். ஆனா ஹோப்போட ஃபேஸ் பண்ணா எல்லாம் ஜெயிக்கலாம். உங்க லைஃப்ல ப்ராப்ளம் இருந்தாலும் உங்க மைண்ட்ல ஹோப் இருந்தா உங்க ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகும். பாசிட்டிவா நினைங்க, பாசிட்டிவா வாழுங்க. வீடியோ பிடிச்சா மட்டும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மோர் வீடியோஸ்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க.